மேம், நெகட்டிவ் வேர்ட்ஸ கிட்ஸ் ஏன் ரொம்ப வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறாங்க? நெகட்டிவ் வேர்ட்ஸ் எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா நமக்கு ரீச் ஆகும். ரீசன் என்னன்னா, அது நமக்கு ரொம்ப ஹர்ட்ட குடுக்கும். நீ பொய் சொல்ற, நீ இப்படி பண்ணிட்ட, நீ அந்த மாதிரி பண்ணிட்ட. அந்த மொமெண்ட்ல அவங்க உண்மையாவே தப்பே பண்ணியிருந்தாலும், நம்ம பேசுற விதம் இருக்குல்ல, அது வந்து அவங்கள ரொம்ப டீப்பா அஃபெக்ட் பண்ணிடும். தே ஃபீல் சோ பெயின்ஃபுல் இன்சைட். எமோஷனல் பெயின் இதெல்லாம். இந்த எமோஷனல் பெயின் ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணியாச்சுனாலே, இட் கோஸ் இன்டு யுவர் டீப்பர் லெவல். ஸோ அந்த டீப்பர் லெவலுக்குலாம் வந்து உள்ள போக 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 சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே பில்டப் ஆகிட்டே வரும். திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் சைல்ட்ஹுட் ட்ராமா. ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து நெகட்டிவிட்டி எல்லாமே கேட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்ப டீப்பாகவும் ஹர்ட்ஃபுல்லாகவும் மறுபடியும் மறுபடியும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல ரொம்பவே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த வேர்ட்ஸ் கேட்டாலே ட்ரிகர் ஆவாங்க. எல்லாருக்குமே எல்லா வேர்டும் ட்ரிகர் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேர்ட்ஸ் தான் ட்ரிகர் ஆகும். ரீசன் என்னன்னா, அந்த பர்டிகுலர் வேர்டால அவங்க சின்ன வயசுலயோ இல்லை ஏதோ ஒரு டைம் ஆஃப் லைஃப்ல ஹர்ட் ஆயிருப்பாங்க. மேபி செய்யாத தப்புக்கா இருக்கலாம், மேபி தப்பை கூட செஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் எல்லாருமே ஹியூமன் தானே, இவால்வ் ஆவாங்கல்ல. பட் அவங்க மாறணும் இல்லை. அந்த மாறுற டைம்ல கூட யாரோ ஒருத்தர் சொன்ன அந்த வேர்டு வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா நமக்கு இருக்கும்.